குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா திணை மரபு பால் மரபு அதில் சில கேள்விகள் மற்றும் பதில்கள் தெரிந்து கொள்ளலாம். சில குவிசஸ் அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வளவன் மிதிவண்டி ஓட்டுகிறான் டேஷ் கடைக்கு செல்கிறான். வளவன் அப்படிங்கிறது உயர்திணை ஆண்பால், அதனுடைய சுட்டு பெயர் அவன். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவள், அது வந்து உயர்திணை பெண்பால், ஸோ தவறான பதில். செகண்ட் ஆப்ஷன் அவன், வளவன் உயர்திணை ஆண்பால், ஸோ அவன் அப்படிங்கிறது சரியான பதில். மூன்றாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவர், இது வந்து மதிப்பு கூட்டி சொல்லக்கூடிய வாக்கியங்கள். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்தார், அவர் பாடம் எடுக்க ஆரம்பித்தார். இந்த மாதிரி நம்ம ஒரு மதிப்பு கூட்டி சொல்லக்கூடிய வாக்கியங்கள்ல அவர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் வளவன் மிதிவண்டி ஓட்டுகிறான், அவன் கடைக்கு செல்கிறான். இதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, வீட்டில் பூனை வளர்கிறது டேஷ் எலியை பிடிக்கும். பூனை அப்படிங்கிறது அகரணையில ஒன்றன்பால், அதனுடைய சுட்பெயர் வந்து அது. கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவை, அது வந்து அகரணையில பலவின் பால் சொல்லக்கூடியது, அது தவறான பதில். செகண்ட் ஆப்ஷன் அது கரெக்டான பதில். தேர்ட் வந்து அவைகள், அவை வந்த பிறகு அவைகள், அதுக்கு யூஸே இல்லை. ஸோ இதனுடைய சரியான பதில் வீட்டில் பூனை வளர்கிறது அது எலியை பிடிக்கும். அடுத்த கேள்வி, எனக்கு கதை புத்தகங்கள் மிகவும் பிடிக்கும் டேஷ் அத்தை வாங்கி தந்தவை. கதை புத்தகங்கள் இது அகரணையில பலவின் பால், ஸோ சுட்டு பெயர் வந்து அவை. ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா அவை, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதுதான் கரெக்டான பதில். செகண்ட் அது, அது வந்து அகரணையில ஒன்றன் பால், இது வந்து பலவின் பால், கதை புத்தகங்கள். அடுத்து அவை வந்தாச்சு, ஸோ அவைகள் அது தேவையில்லை. ஸோ இதனுடைய சரியான பதில் எனக்கு கதை புத்தகங்கள் மிகவும் பிடிக்கும், அவை அத்தை வாங்கி தந்தவை. பலவின் பால் சொல்லை கண்டறிய. வந்தார்கள், மாடுகள், வந்தான், காடு, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பலவின் பால் அப்படிங்கிறது அகரணையில பன்மை, ரைட். வந்தார்கள் இது வந்து உயர்திணை பலர்பால், அது சொல்லக்கூடியது வந்தார்கள். மாடுகள் அகரணையில பன்மை, இதுதான் கரெக்டான பதில். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்தான், அது வந்து உயர்திணையில ஒருமையை சொல்லக்கூடியது வந்தான், அதாவது ஆண்பால். காடு அடுத்த 4வது ஆப்ஷன், அது வந்து அகரணையில ஒருமையை சொல்லக்கூடியது. ஸோ இதுல மாடுகள் அப்படிங்கிறது தான் பலவின் பால் சொல், அதுதான் கரெக்டான பதில். சரியா? அடுத்து வந்து பலர்பாலை குறிக்கும் சொல், அதாவது ஆண்பால் பெண்பால் பலர்பால், உயர்திணையில பலர்பாலை சொல்லக்கூடியது. ஆப்ஷன்ஸ் வந்து அவன், அது வந்து உயர்திணையில ஆண்பால், தவறான பதில். செகண்ட் அது அகரணையில ஒன்றன் பால், அதுவும் தவறு. மாடுகள் தேர்ட் ஆப்ஷன், அது அகரணையில பலவின் பால், அதுவும் தவறு. ஸோ இதுல சரியான பதில் அவர்கள், அதுதான் பலர்பாலை குறிக்கக்கூடிய சரியான சொல். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிழையற்ற அகிரணை பன்மை. அகிரணை பன்மைனாலே உங்களுக்கு தெரியும் பலவின் பால், அவை அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய சுட்டு பெயர் இருக்கணும். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவள் அல்லல், அவள் அப்படிங்கிறது உயர்திணை பெண்பால், தவறு. மரம் அகிரணை ஒன்றன் பால், அதுவும் தவறு. அவை, அதுதான் கரெக்டான பதில், அகிரணை பன்மை தொடர். 4வது ஆப்ஷன் அவன், அது வந்து உயர்திணையில ஆண்பால், அதுவும் தவறு. ஸோ இதனுடைய சரியான பதில் அவை அல்ல. சரியா? சரியான தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ் வந்து மாடுகள் மேய்ந்தது, பறவைகள் பறந்தது, மரம் வளர்ந்தன, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. மாடுகள் மேய்ந்தது தவறான பதில், ஏன்னா மாடு மேய்ந்ததுன்னு வரலாம். மாடுகள் அப்படிங்கிறது பன்மை, மேய்ந்தன அப்படிங்கிறது தான் அதனுடைய சரியான வாக்கியம். பறவைகள் பறந்தது, இதுவும் அதே தான், பறவை பறந்தது ஓகே, ஆனா பறவைகள் வந்தாச்சுனாலே பறந்தன அப்படிதான் வரணும். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மரம் வளர்ந்தன, மரம் வளர்ந்தது, மரங்கள் வளர்ந்தன அப்படின்னு வரணும். சரியா? அதுவும் தவறான பதில். செடி கொடிகள் காற்றில் அசைந்தன, இது சரியான பதில். ஏன்னா செடி கொடிகள் அகிரணையில பன்மை, அதை ரெப்ரசன்ட் பண்றது. காற்றில் அசைந்தன, அது கரெக்டான தொடர். ஸோ இதுல சரியான தொடர் செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. சரியா? இதுல வந்து எங்களுடைய வெப்சைட் கொடுத்துருக்குறேன், அண்ட் ஃபியூ லிங்க்ஸ் டியூட்டோரியல்ஸ் அவைலபிள் இன் யூடியூப். அகர வரிசையில 2 டியூட்டோரியல் இருக்கு. அகரவரிசை படி சொற்களை ஒழுங்குபடுத்துவது, இது மினிமம் 2 கொஸ்டின்ஸ் எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயும் இருக்கும். அதுல எவ்வளவு ஈஸியா நீங்க அதை குயிக்கா பண்ணலாம் அப்படிங்கிறதுடைய அந்த ப்ரொசீஜர்ஸ் அந்த 2 டியூட்டோரியல்ஸ்லயும் இருக்கு. பாருங்க, படிங்க.
சந்திப்பிழை அதே மாதிரி. அது வந்து மினிமம் 4 முதல் 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயும் இருக்கும். அது கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ். அதனால 4 டியூட்டோரியலா அத டிவைட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுர்றேன். அந்த 4 டியூட்டோரியல்ஸே நீங்க படிச்சீங்கன்னா, கண்டிப்பா 4 முதல் 5 கொஸ்டின் கேட்கக்கூடிய அத்தனை கொஸ்டின்ஸ்லயும் நீங்க கரெக்ட்டான பதிலை நீங்க சொல்லிடலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு. அதே மாரி நிறுத்தல் குறிகள், எந்தெந்த இடங்கள்ல ஃபுல் ஸ்டாப், காமா, செமிகோலன் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, அதுல 2 டியூட்டோரியல் இருக்கு. அதுலயும் மினிமம் 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். கரெக்ட்டா ஆன்சர் பண்ற மாரி நீங்க அத படிச்சீங்கனாலே கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாரி மரபுத்தமிழ். நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த திணை மரபு, பால் மரபு, தொகை மரபு, ஒலி மரபு, இளமை பெயர் மரபு, இந்த மாதிரியான மரபு தமிழ். அதுல ஒவ்வொரு டாபிக்லயும் மினிமம் 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த 4 டியூட்டோரியல்ஸ் அல்லது அதுக்கு மேலேயே நெறைய டியூட்டோரியல்ஸ் இருக்கும். அத படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி நீங்க பார்த்தீங்கன்னாலே போதும். அது இதுல எதுவுமே நீங்க மனப்பாடம் பண்ணி கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த டியூட்டோரியல்ஸ 1 ஆர் 2 டைம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாலே, உங்களுக்கு அது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். இதுன்னா இந்த டாபிக் தான். இதுன்னா இந்த கொஸ்டின்ஸ் இப்படிதான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்ட்லயே ஃபிக்ஸ் ஆயிடும். எதுவுமே நீங்க கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேணாம். அதே மாதிரி என்னுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.jazzyudio.net. இது வந்து மெயினா இந்த டிஎன்பிஎஸ்சி அதுல நெறைய அப்டேஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் என்னுடைய வெப்சைட். இதுல இந்த டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கக்கூடிய ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல உள்ள அந்த டாபிக்ஸ் ஜெனரல் ஆப்டிடியூட், ஜெனரல் தமிழ், ஜெனரல் சயின்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் கிளிக் பண்ணி போட்டுருப்பாங்க. அதுல ஜெனரல் தமிழ் அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். அதுல நீங்க லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். 2க்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்படின்னா, இப்போ பொருள் பொருத்தமான பொருளை எழுதுக. அது கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து உங்களுடைய சமச்சீர் கல்வி புக்ஸ்ல 6th to 12th ஸ்டாண்டர்ட் அதனுடைய அந்த சொல்லும் பொருளும். அது நீங்க படிச்சீங்கனாலே போதும். அத நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சமூகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? அது வந்து அத கிளிக் பண்ணீங்கன்னா, கொஸ்டின் வித் ஆன்சர் வரும். அத நீங்க கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா சமூகம் கேட்கலாம். என்னும் சொல்லின் பொருள் என்ன? மக்கள் குழு. இன்னொரு ஆப்ஷன். மயக்கம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? கலப்பு. கொங்கு என்பதன் பொருள் என்ன? மகரந்தம். காணி என்பதன் பொருள் என்ன? நில அளவை குறிக்கும் சொல். இந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணலாம். அதான் லேர்னிங். படிச்சு முடிச்சுட்டீங்க. இனி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாடியூல் போனா போதும். அதுல சொல்லும் பொருள் அதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரும். நிரூபித்த என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் உருவாக்கி அதான் கரெக்டான பதில். அத சொல்லியாச்சுனாலே உங்களுக்கு அது ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறது அதிலேயே வந்துரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் குடுத்தீங்கன்னா, இது வந்து சும்மா பிராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் விளைவு என்னும் சொல்லின் பொருள் என்ன? விளைவு நான் இப்போ தவறான ஒரு பதில குடுத்தேன்னா, அது அதில சொல்லும். இது வந்து தவறான பதில் அப்படிங்கிறது அதிலேயே சொல்லும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமூகம், மக்கள் குழு சரியானது சொல்லியாச்சுன்னா, அது சரியானது அப்படிங்கிறத சொல்லலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஃபினிஷ் குயிஸ் குடுத்தீங்கன்னா, நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? அதில கரெக்டான ஆன்சர் எப்படி? எவ்வளவு? அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அ ஸ்கோர் கார்டும் உங்களுக்கு வந்துரும். சரியா? இதுல இந்த டாபிக் வந்து நீங்க வேற சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாவேந்தர் அது ரிலேட்டட் நான் சூஸ் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா லேர்னிங் போகணும். அதுல ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல டீட்டெயில்ஸ்னு ஒரு ஐகான் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாடல் உங்களுக்கு அப்படியே வரும். நீங்க திரும்ப உங்க ஸ்கூல் புக்கை தேடி அல்லது 6ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு புக்கை தேடி நீங்க அந்த பாடலை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சிலவங்க அந்த பாடலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. டக்குன்னு நான் அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே அதில் வந்துடும். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? அது வந்து கனக சுப்புரத்தனம்.
அதில் டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா அந்த பாரதிதாசன் பற்றி ஒரு குறிப்புகள் கரெக்டாக இருக்கும். அவரோட இயற்பெயர், எங்கே பிறந்தாரு, அதே மாதிரி அவருடைய இயற்றிய நூல்கள் என்னென்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். இதுவே மோர் தென் எனஃப் நீங்கள் படிக்கிறது. நீங்கள் திரும்ப அந்த 6th ஸ்டாண்டர்ட் அல்லது 7th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புக்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த நெசசிட்டியும் கிடையாது. அதனால கம்ப்ளீட் ஒரு கைடன்ஸ் இதில் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஜெனரல் ஆப்டிடியூட், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும், ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ். அதுவும் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா லேர்னிங் பார்ட்டில் போய் என்ன டாபிக் அதை சூஸ் பண்ணணும். பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் அல்லது எல்சிஎம் அந்த மாதிரி எல்லா டாபிக்ஸும் இருக்குது. எல்சிஎம்ல ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் டிவிசபிள் பை 8 and 12 and 15 அப்படின்னு ஆன்சர் வந்து 120. இது எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து த கொஸ்டின் வித் ஆன்சர், அதனுடைய ப்ரொசீஜர் எல்லாமே தெளிவாக இருக்கும், உங்களுக்கு புரியும்படியாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இதை வேணா இன்னொரு அடுத்த வீடியோ மாதிரி வேணும்னா அடுத்த ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் வீடியோ மாதிரி நான் போடலாம். இப்போதைக்கு மோர் தேன் எனஃப் நீங்கள் பார்த்தா புரியும்படி தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா டாப்பிக்கில் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் இருக்கும். சரியா? இதில் முடிச்சுட்டு நீங்கள் இதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பக்கம் போய் எல்சிஎம் அல்லது என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் போகலாம். எதுவும் சூஸ் பண்ணாமல் இருந்தால் எல்லாமே சூஸ் ஆகும். இதுவரைக்கும் இருக்கிற அத்தனை கொஸ்டின்ஸ் ஒரு 99 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த 99 கொஸ்டின்ஸும் 1 by 1 சூஸ் ஆகிட்டு இருக்கும். ரைட்? சரி. அதே மாதிரி ஜெனரல் சயின்ஸ் அதில் நான் இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அதுலேயே நீங்கள் இந்த தமிழ் மாதிரியே லேர்னிங் பார்ட்டில் போய் கொஸ்டின்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பார்ட்டில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சாப்டர் பேஸ்ட் டவுன்லோட் இருக்குது. அதே மாதிரி டாபிக் பேஸ்ட் டவுன்லோட்னா இப்போ சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்னா அந்த சொல்லும் அண்ட் பொருளும் இது வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கொஸ்டின்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் HTML ஆப்ஷன் வேணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக இருக்கக்கூடிய அத்தனை கொஸ்டினும் கொஸ்டின் வித் ஆன்சர் வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். இதுதான் அதனுடைய ஆன்சர் அப்படிங்கிறது. சரியா? இதே மாதிரி வேறு என்ன வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாப்டர் பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வளர்த்தமிழ் அந்த சாப்டரில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ண இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எடுத்த டோட்டல் டாபிக் அதில் வளர்த்தமிழ் அது யாருடைய பாடல், பாரதியாருடைய பாடல், அவருடைய குறிப்பு இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது பாடல்கள் வந்து தலைப்புகள் இருந்துச்சுன்னா அது வரும். வேறு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய குறிப்புகள் ஏதாவது உண்டுன்னா அது வரும். அதே மாதிரி கேள்வி பதில்கள் என்னென்ன இருக்குது, அதனுடைய கேள்வி என்ன, பதில் என்ன, இது எல்லாமே அதில் வந்துடும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். ரைட்? சரியா? அதே மாதிரி ஃபீட்பேக் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா கண்டிப்பாக லாகின் பண்ணணும். லாகின் வந்து ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு யூசர் நேம், உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணியாச்சுன்னா யூ கேன் டெல் அஸ் த ஃபீட்பேக். அதே மாதிரி எங்களை கான்டாக்ட் பண்ண விரும்புறீங்கன்னா உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து என்ன மெசேஜோ அதை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது வந்து நாங்கள் பார்த்துட்டு ஏதாவது அப்டேஷன் பண்ணணும் அல்லது என்ன பண்ணணுமோ நாங்கள் அதை பண்ணுவோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அப்டேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல். ரெகுலர் பேசிஸ் இதில் அப்டேஷன் நடந்துட்டு இருக்கு. அதில் டிஎன்பிஎஸ்சி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். லாகின் நீங்கள் பண்ண வேண்டாம். ஒருவேளை நாளைக்கு இன் ஃபியூச்சர் we are trying to upload or trying to start an online classes module அந்த மாதிரி பண்ணும்போது தான் லாகின் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போதைக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்து படிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட்? எனிவே டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுடைய வீடியோஸும் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய சமச்சீர் கல்வி புக்ஸ் அதர் டியூட்டோரியலும் சமச்சீர் கல்வி புக்ஸ் அதை ரெஃபர் பண்ணி எடுக்கக்கூடிய டியூட்டோரியல்ஸ். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸும் மேக்ஸிமம் தே ஃபாலோ சமச்சீர் கல்வி புக்ஸ். ஸோ அது வந்து ஹைலி கான்ஃபிடென்ட் ஆதென்டிகேட்டட் டியூட்டோரியல். நீங்கள் நம்பி படிக்கலாம். உங்களுக்கு நல்லா பிடிச்சது அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அப்போது டெய்லி அப்டேஷன்ஸ் உடம்புல உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 4 பேர் கூட அதை படிக்கட்டும். உங்கள் குரூப்பில் அதை ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் பல பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக மாறும். அந்த ஆம்பிஷனோட இது பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெப் போர்ட்டல் அண்ட் education module, right? Anyway, best wishes for all of you for your bright future. Thank you all.